யார் படம் வருதுப்பா, ரஜினி படமா கமல் படமா யார் படம்னு கேட்டு போகிறான். நான் நடிக்கிற படங்களே பார்க்குறது இல்லை, டப்பிங்கு போகிறதோட சரி. மணிரத்னம் படங்கிறதுக்காக அவர் கூப்பிட்றாருங்கிறதுக்காக போய் உட்கார போது அந்த 2 மணி நேரமும் அந்த மாப்பிள்ளைக்காக உட்கார்றது தானே ஒழிய கமல் படங்களே பல படங்கள் பார்த்ததில்லை. ரஜினியையும் என்னையும் நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி அவர் படம் இவர் படம்னு பார்க்கக்கூடாது. அந்த பிக் பாஸில் நான் இருந்திருந்தேன்னா ஒரு 18வது ஆளாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அதில் சரிபாதி பேர் குற்றம் செய்தவர், குற்றவாளிகள், கொலைகாரர்கள், அடிதடிக்காரர்கள், சொத்து சண்டைக்காரர்கள். நேற்று தான் அந்த ஆரோவை சந்தித்தேன், அதில் வெற்றி பெற்றவர். தமிழில் நாகரிகம் பெருசாக வளர்ந்து நாங்கள் தான் எல்லாம் கிழித்தோம்னு சொன்னீங்களா, ஒத்துக்கொள்ள மாட்டோம். அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் வளரவில்லை. ஏன்னா தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டான்னு பார்க்குறீங்க. வேண்டான்னு சொல்கிறேன், உங்களால் முடியாதுங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க உண்மையான தமிழை தற்செயலாக வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார். அவர் என்ன தொழில் பண்ணுறார் சொல்லுங்கள்? எலெக்ஷனுக்கு வேலை பார்த்து போஸ்டர் ஒட்டி, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டியில் தேர்தல் ஆகி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் மந்திரியாகி, அப்புறம் முதல்வர் வந்து, அதுக்கப்புறம் பிரதமராக வர்றது இருக்கட்டும். ஆனால் அவன் போன உடனே உதயசூரியனில் குத்திக்கிட்டு வருவான். அவன் பூரா ரெட்டை இலையிலேயே குத்திக்கிட்டு இருப்பான். அதாவது வடநாட்டை பொறுத்தவரை பிஜேபியை அசைக்க முடியாது. பொய்யை அழகாக சொல்பவர்களை நான் ஒப்புக்கொள்வேன். அதுதான் தமிழன். 4-5 மன்னர்கள் அருவாளை வச்சுக்கிட்டே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை. ஸோ ரஜினி அவர்கள் வந்து இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இவருக்கு நான் எல்லாரையும் நடிகர் ஆக்கிடுவேன். எல்லாரையும் ரஜினி மாதிரி நடிகராகி வீட்டில் உட்காந்துருப்பாங்க. சினிமாவுக்காக மயங்கி கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போடுவவர்களோட 10% தான் போடுவாங்க. சரி, நம்ம ஏன் ரஜினி அவரோட கை கோர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கை கோர்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 10%க்கு மேலே அவர்களுக்கு ஓட்டு கிடையாது. திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று கத்துனார். இதை யாரும் இல்லை சாரவாசம் பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. நான் பொது மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நாத்திகர்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் கழிப்பறைக்கு போகிற மாதிரி கோவிலுக்கு போகிறீங்க. ஒரே ஒரு பிராமணனை வச்சு திராவிட நாட்டையே அழிக்க பார்க்குறேன். மற்றவர்களுக்கு இருக்குது, இவன் யார் பார்ப்பான்னு. அதைத்தான் நான் சொல்கிறேன். கமலஹாசன் பார்ப்பாங்கிறேன். கமலஹாசன் பூணூல் போட்டது கூட கிடையாது. உண்மையை நான் மறைக்க கூடாதுல்ல. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதில். ஏன்னா இத்தனை வருஷம் உங்களோட வாழ்க்கை அனுபவம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறேன். நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. கமலஹாசன் அவர்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், இவ்வளோ பெரிய இடத்துல பார்த்துக்குவோம். ஆனால் நீங்கள் அவர் ஆரம்ப காலத்தில் நடிக்கிறதுலேருந்து நீங்கள் தான் அவர் கூடவே இருந்திருக்கீங்க, நீங்கள் தான் அவரை கொண்டு போய் விடுவீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். நிறைய ஷூட்டிங்கில் நீங்கள் தான் அவர் கூட இருப்பீங்களா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவர் வந்து ஒரு சின்ன பையனாக பட்டை போட்டுட்டு ஒரு பாட்டு பாடும்போது அன்னைக்கு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா, இந்த மாதிரி உச்சத்தில் அவர் இருப்பார், இன்னைக்கு இவ்வளோ பேர் பேசுவாங்க அவரை பற்றி அப்படின்னு நீங்கள் என்ன தோணி இருக்கா உங்களுக்கு? கமலஹாசன் 2 வயசுலேருந்து நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். பேச தெரிஞ்சதுலேருந்து என் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போவே ஒரு அறிவாளியைத்தான் நான் பார்த்துருக்கேன் 2 வயசுல. அந்த அறிவு வந்து வேறு விதமாக இருந்திருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்குது. 13 வயசில் 9ஆம் வகுப்பில் அப்பா படிப்பை நிறுத்திட்டார் கமலுக்கு. வேண்டாம், வேலை பாருங்க. நான் கேட்டேன், என்ன இது? இப்போ தம்பி ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவான். நம்ம ஃபேமிலியில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி பெரிய ஆளாக ஒருத்தரும் கிடையாது, வந்தானே பண்ணுவான்னு கேட்டேன். அப்படியே ஐஏஎஸ் பாஸ் பண்ணி காணாமல் போனாலும் போயிடுவான்டா, விடக்கூடாது. அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆர்குமெண்ட் பண்ணார்னா, நீ என்னடா சம்பாதிக்கிற? இவன் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவன் உன்னை விட 500 ரூபா கூட சம்பாதிக்கிறான் மாதம். எதுக்கு இவனை போய் இனிமேல் படிக்க சொல்கிறேன்? வேறு வழியில் எங்கேயாவது முன்னுக்கு வர்றான், டான்ஸ் மாஸ்டராக வர்றான், இல்லை டைரக்டராக வர்றான், இல்லை நடிகராக வர்றான், ஏதாவது ஒன்றா வர்றான். ஒன்று எம்ஜிஆரை ஒரு தடவை மீட் பண்ண போதே அவர் சொன்னார், நான் என்னோட அப்பாவை அந்த காலத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு கட்சியில் இருந்தோம், அப்பா நல்லா இருக்காரான்னு என்கிட்ட கேட்டார். சரி சரி சரி. அதான் 2 பேரும் காங்கிரஸ்காரராக இருந்திருக்காங்க. கபாலி அப்படி படம் வந்து சமீபத்தில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ கபாலி படத்தில் பார்க்கும்போது ரஜினி அவர்களுக்கு அவர் வயதுக்கு ஏற்ற ரோலை கொடுத்துருப்பாங்க. அவரும் வந்து நிறைய சீன்களில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கியிருந்தார்.
ஸோ அந்த படத்தில் பார்க்கும்போது ரஜினி அவர் வயசுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குமோ அதே மாதிரி ரோல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கான ரோல் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இது கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு அதே இதில் ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் படம் பார்க்குறத விட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. என் படங்களே நான் நடிக்கிற படங்களே பார்க்குறதில்ல, டப்பிங்கு போகிறதோட சரி. ஏன்னா 2.5 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கும் ஒரு சக்தி எனக்கு கிடையாது. சரி. அதனால் ஜாஸ்தி பார்க்கறதில்ல. எப்போவாது மணிரத்னம் படங்கிறதுக்காக அவர் கூப்பிட்றாருங்கிறதுக்காக போய் உட்காரும்போது அந்த 2 மணி நேரமும் அந்த மாப்பிள்ளைக்காக உட்கார்றது தானே ஒழிய வேறு யாருக்கும் உட்கார்றதில்ல. கமல் படங்களே பல படங்கள் பார்த்ததில்லை. சரி. நானே கமலுக்கு மேனேஜராக இருந்துட்டு கமல் படமே பார்க்கறதில்ல. முக்கியமாக தேவையோ அப்போ தான் பார்ப்பேன். சரி. அப்படியே இருந்தவன். ரஜினியையும் என்னையும் நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி அவர் படம் இவர் படம்னு பார்க்கக்கூடாது. ரஜினி படம் கமல் படம் பார்க்கலாம். இப்போ ரஜினின்னா ரஜினி என்ன செய்தாலும் பார்க்கறதுக்கு சிலர் தயாராக இருக்காங்க. அன்னைக்கு தான் யார்கிட்டையோ சொன்னேன் நான், கமல் ஒரு படத்தில் எடுத்தா எங்கே நீ பெரிய நடிகை, எங்கே நடி, நீ நல்லா நடித்தா படம் பார்ப்போம், நல்லா நடிக்கலைன்னு பார்க்க மாட்டோம். ரஜினிக்கு அப்படி இல்லை. ரஜினிக்கு பார்ப்போம், நல்லா நடித்தா நல்லா இருக்கும்பா, நல்லா நடிக்கலைன்னா கூட ரஜினி நடிச்சிருக்காரு அது போதும் அப்படின்ட்டு போவோம். அதுதான் வித்தியாசம். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் என்ன வித்தியாசமோ அதே தான் ரஜினிக்கும் கமலுக்கும் உள்ள வித்தியாசம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமே கிடையாது. நிறைய இப்போ சமீபத்தில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது பிக் பாஸ் முடிஞ்ச பின்னாடியும் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய மீடியாக்களில் சோசியல் மீடியாக்களில் பிரபலமாக போயிட்டு இருக்கு பிக் பாஸ் பார்த்த பழக்கங்கள் எதுவும் உண்டா? 2-3 எபிசோட் எதுவும் பார்த்துருக்கீங்களா? பிக் பாஸ் நான் தொடர்ச்சியாக பார்த்ததில்லை. ஆனால் பிக் பாஸ் வருதுன்னா கொஞ்சம் நேரம் அது போட்டாங்கன்னா நான் உட்காந்து முழுதாக பார்ப்பேன். அவர்களுக்குள்ளே என்னென்ன இடைஞ்சல்கள் தகராறுகள் எல்லாம் வருங்கிறது உண்மையாக வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது நடந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் நம்மில் ஒருவர் அங்கே இருந்த மாதிரி இருந்தது. அந்த நிகழ்ச்சி மூலம் பலரை நம்ம அங்கே சந்திக்கிறோம். இதில் ஒவ்வொரு சிலருடைய அந்த கேரக்டர் நாம இருந்திருப்போமோ, ஒருவேளை நாம் இப்படித்தான் நடக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. நம்மை நாமே திருத்தி கொள்ளலாம்னு என்னுடைய பெரிய ஆசை என்ன, அந்த பிக் பாஸில் நான் இருந்திருந்தேன்னா ஒரு 18வது ஆளாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நேர்மையாகவும் நாணயமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டிருப்பேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. சந்தேகமாக தான் இருக்குது. அவ்வளோ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த அந்த தாக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி வேணும். நான் 87 வயது, இந்த 15 பேரோட நான் 1,50,000 பேரோட பழகினவன். இது 15 பேரோட தான் ஒரு ஆள் பழகிருப்பான். நான் 84 ஆண்டுகளாக 1,50,000 பேரோட பழகியிருக்கேன். அதில் சரிபாதி பேர் குற்றம் செய்தவர், குற்றவாளிகள், கொலைகாரர்கள், அடிதடிக்காரர்கள், சொத்து சண்டைக்காரர்கள். பாக்கி பேர் ஹீரோக்கள், ஹீரோயின்கள், டைரக்டர்கள். நான் சொல்படி நீ நடிக்கவில்லை இன்னும் சொல்லும் டைரக்டர், நான் தான் சிறந்த நடிகன்னு சொல்லுகிற ஹீரோ, நான் இன்றைக்கு வரமாட்டேன்னு சொல்லும் ஹீரோயின். இவ்வளவையும் பார்த்தவன். நிச்சயமா இவ்வளவையும் பார்த்திருந்தா கூட அன்னைக்கு அதுக்குள்ளே நுழைஞ்சிருந்தேன்னா நான் வெற்றிகரமாக இது காப்பாற்றப்பட்டிருப்பேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. நேற்று தான் அந்த ஆரோவை சந்தித்தேன். அதில் வெற்றி பெற்றவர். ஆமாம். ஒரு திறமைசாலி தான். அதனால தான் அவர் வெற்றிகரமாக வெளியே வந்திருக்கிறார். கமல் அவர்கள் வந்து ரஜினி அவர்களும் அரசியலுக்கு வராங்க, 2 பேரும் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேச்சுகள் போயிட்டு இருக்கும்போது கமல் அவர்கள் வந்து உறுதியாக அரசியலுக்கு வர்றது வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ரஜினி அவர்கள் இன்னும் அது குறித்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல, அரசியல் வரதை பற்றி எதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இன்னும் ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் அவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறீங்க கமல் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் ஜெயிக்கான வாய்ப்புகள் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அடுத்த கட்டன்னு பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்கும்போது அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவர் கட்சி ஆளுங்கட்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க கட்சி சார்பாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும்
அவர் மேலே ஏதோ ஒரு வகையில் ஜாதி சாயம் தான் பூசப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து தமிழகத்தில் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாடை பற்றி நீ தேர்ந்தெடுத்து கொஞ்ச நாள் ஆழ்ந்து சிந்தித்தீர்களானால் தமிழில் நாகரிகம் பெருசாக வளர்ந்து நாங்கள் தான் எல்லாம் கிழிச்சோம்னு சொன்னீங்களா, ஒத்துக்கொள்ள மாட்டோம். அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் வளரவில்லை. நமக்கெல்லாம் எப்போவுமே அறிவுள்ளவர்கள் வந்து நம்மளை ஆட்சி பண்ணணுங்கிறதுல நம்ம இருக்கோம். அதனால் கடைசியாக கேரளத்திலிருந்து எம்ஜிஆர் ஆட்சி பண்ணார். நல்ல அறிவாளியை நம்ம வரவேற்கிறோம் தமிழ்நாடு. எதற்காக நீங்கள் வந்து ஏன் தமிழன்னு இருக்கு அப்படின்னு ஏன் பேசுகிறீங்க? வரட்டுமே, சர்ச்சில் மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணட்டுமே. நல்லா இருந்தா நல்லது செய்தால் நல்லது தான். ஸோ நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆதரிக்கலை, ஏன்னா தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டான்னு பார்க்குறீங்க. வேண்டான்னு சொல்லலை, உங்களால் முடியாதுங்கிற. முடியவே முடியாது. உங்களால் முடியல, முயற்சி பண்ணுங்க. இல்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழ் இல்லை, தமிழ் எங்கே, தமிழன் எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். இப்போதைக்கு முக்கியமான தமிழன் எங்கே வச்சுருக்கீங்க? இப்போ ஆட்சியில் இருக்கிற உண்மையான தமிழன் தற்செயலாக வந்துட்டார். ஸோ வந்து நீங்கள் விடுறதுக்க மாட்டீங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கல, தற்செயமே வந்துட்டாங்க. தற்செயல் மக்கள் தேர்ந்தெடுக்கலைன்னு இல்லை, இந்த நம்ம முயற்சி இருக்குது பாருங்கள். யார் நம்மை ஆளணுங்கிற முயற்சி. ஓரளவு தெலுங்கிலிருந்து வந்தவர்கள் ஆளலாம், இல்லை மகாராஷ்டிரத்திலிருந்து வந்தவர்கள் தஞ்சாவூரில் அரண்மனை கட்டி ஆளலாம், தெலுங்கர்கள் மதுரையிலே அரண்மனை கட்டி ஆளலாம், இல்லைன்னா சமீப காலத்தில் கேரளத்திலிருந்து வந்தவர் ஆளலாம், மலையாளம். எங்களுக்கு கெட்டிக்காரர்களை ஆள அழைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்கள் இங்கிலாந்து நாட்டை விட எப்படி சிறந்தவர்கள்? என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? கப்பல் கண்டுபிடிச்சிங்களா? பிளேன் கண்டுபிடிச்சிங்களா? ரயில் கண்டுபிடிச்சிங்களா? இந்தியாவில் இதை தவிர, வேதத்தை தவிர ஒன்றுமே கண்டுபிடிக்கலை. வேதத்தை விட்டவர்கள் அடுத்தாப்புல சிலப்பதிகாரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்ணகிக்கு ஒரு சிலை வச்சுருக்கீங்க. நம்ம தான் வச்சோம். கண்ணகியை எனக்கு சிலை வைன்னு கேட்டால், கண்ணகிக்கு நாம் சிலை வைத்தால் நமக்கு ஒரு மாதவியை வைத்து கொள்ளும் தகுதி வருது, அதற்காக சிலை வைக்கிறோம். அந்த பேட்டில் சொல்லியிருக்கும் போது சொல்லுவீங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதுக்கான விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட, பட் ஆனால் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அவரை எப்படி பார்த்தாலும் வந்து எதிர்கட்சியினர் ஆகட்டும், இல்லை அவரை எதிர்க்கிறவங்க ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு கொஞ்சம் இடத்துல ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சில இடங்களில் மட்டும் தான் ஆதரவு இருக்குது, அதுவும் குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் தான் ஆதரவு இருக்குது. மற்ற இடங்களில் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படிங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறீங்க? அவர் வந்து இதாக இருக்கும்னு ஸ்ட்ராங்காக நம்புறீங்க? ஸ்ட்ராங்காக நம்பலை நான். என்னுடைய, அதாவது சில பேர் நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க, சரிங்க, வேறு ஆள் கிடைக்காம கும்பிடுறீங்க, சரி, அதே மாதிரி தான். எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நான் கும்பிடுறதில்லை. ஆனால் இங்கே யாரா தமிழ்நாட்டில் யாரா நல்லவா இருக்கா அப்படின்னா, என்ன ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒருவனுக்கு என்ன தேவை? ஓரளவு படிப்பு ஞானம் இருக்கணும், ஓரளவு இருக்கணும், நேர்மை நாணயம் இருக்கணும். அவர் வருவதாக இருந்தால் பின்னுக்கு இருந்து இவரை நாங்கள் தாங்குகிறோம்னு சொல்லும் ஒரு கூட்டம் வேணும், கண்டிப்பாக வேணும். தலைவருக்கு ஒரு கூட்டம் வேணும், சரி. ஆகவே இந்த மூணும் உள்ள ஆள் இவர் ஒரு ஆளாக தருகிறார். இல்லைன்னா நம்ம வெளியூர்லேருந்து கொண்டு வரணும். எம்ஜிஆரை கொண்டு வந்து சினிமாவை வச்சு அவரை தலைவனாக்குறோம். கலைஞராக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, இப்போ அம்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவருடைய அவர்கிட்ட இருக்கிற திறமைக்கு தான் தலைவராக ஒப்புக்கொண்டோம். அதே மாதிரி தலைவரை தேடும்போது என்னன்னா, பழைய ஞாபகத்தில் ரஜினி ஆக்குவோமா கமலை ஆக்குவோமான்னா, சினிமா ஆர்வமும் அதில் ஊக்கமும் உள்ளவங்க மொத்தமே 10% தான் இருக்கும், சரி. 90% சினிமா நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க உண்டாங்க. இப்போதைய காலகட்டத்தில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க, பட் இருந்தாலும் சில கட்சிகள் மட்டுமே தான் வந்து மக்களுக்கு கண்ணில் தென்படுற மாதிரியே தெரியுது. நிறைய கட்சிகள் இருந்தாலும் முன்னாடி இருந்து திராவிட கட்சிகளாகட்டும், இல்லை இப்போ இருக்க கட்சிகளாகட்டும், சில அணியினர் வந்து திராவிட கட்சிக்கு மாற்று அணியினர் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே திராவிட அணிக்கு, திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று தேவைதானா? ஏன்னா இன்றைக்கி நம்ம சில தலைவரில் பார்த்துட்டு அவங்க மேலே சில குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனால் முன்னாடி நம்ம பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்காங்க, அண்ணா அவர்கள் இருந்திருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மாற்றணியாக வேணும் அப்படிங்கிறது அவங்க கட்சியை உள்ளே கொண்டு வரதுக்காக பண்ணுற விஷயமா அது?
ஆரம்பத்தில் இந்தியாவில் காங்கிரஸை தாண்டி கட்சி தெரியல. சரி. இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், தேர்தல் என்று ஒன்று வந்தால் ஒரு 100க்கு 10 பேர் உள்ள நுழையிறதே உதயசூரியனை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சரி. என்னுடைய வயதுக்காரன் எத்தனை பேர் இருக்காங்களோ தமிழ்நாட்டில், அவனுக்கு தெரிஞ்சது உதயசூரியன் மட்டும்தான். என்னுடைய வயதுக்காரன் 80 வயதுக்காரன். ஆனால் அவன் போன உடனே உதயசூரியனில் குத்திட்டு வருவான். அது யார் நிற்கிறா, யார் போகிறா, யார் வர்றா, அதை பற்றி சிந்திக்க மாட்டான். பின்னாடி இளைஞனார் வந்து சினிமா பார்த்து வந்தவன்லாம் இருக்கான்ல, அவன் பூரா ரெட்டை இலையிலேயே குத்திக்கிட்டு இருப்பான். அது ரஜினி வந்தாலும் கமல் வந்தாலும் சரி, இந்த ரெட்டை இலைக்கு விழுகிற 12 ஓட்டு, 100க்கு 12 ஓட்டு, உதயசூரியனுக்கு விழுகிற 100க்கு 10 ஓட்டு, இந்த ஓட்டுகளை ஆதாரமாக வச்சுக்கிட்டு போகணும். சரி. அது ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜேபியாக இருந்தாலும் சரி, இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே 25 28 ஓட்டு வாங்கினால் ஜெயிக்கிறீங்க. அதற்கு காரணம் என்ன? 37 ஓட்டில் எப்படியா ஜெயிக்கலாம், மொத்தம் 100 ஓட்டாச்சு, 63 எதிர்த்து விடுகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியா பூராவுமே மக்கள் எதிர்ப்பு ஓட்டு தான் கணக்கு செய்ய வேண்டும். யாருக்கு எதிர்ப்பு ஓட்டு கம்மியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள். கூட்டணியோடு சேர்ந்து எம்ஜிஆரே வாங்கினது 37 ஓட்டு தான். விழுந்த ஓட்டுகளில் 40 ஓட்டு வாங்கினது ஜெயலலிதா தான். திரு கமல் அவர்களை வந்து ஒரு முழுமையான பகுத்தறிவாளர் நினைக்கிறீங்களா நீங்கள்? கமல் ஒரு சிந்தனையாளர். சரி. பகுத்தறிவுவாதின்னா எனக்கு புரியலை. சில கேள்விகளுக்கு விடை தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் விடை தேடி செல்லும் முறைதான் பகுத்தறிவு. விடை தேடி நீங்கள் கடவுளையே தேடிக்கொண்டிருப்பவர்களே நான் என்ன செய்ய முடியும்? அவர்களும் விடை தேடித்தான் செல்கிறார்கள். நான் விடை தேடும்போது ஒரு விடை தேடுகிறார்கள். சரி. நான் அங்கே போய் வடை எடுத்ததும் வந்து விடுகிறேன். அனுமாரவில் போய் வடை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். அவர் வடையை தாண்டி விடையும் கேட்குறாரு. ஸோ கமல் அவர்கள் நல்ல சிந்தனையாளர், பட் பகுத்தறிவும் தாண்டி ஒரு சிந்தனையாளர் வச்சுக்கலாமா? பகுத்தறிவை தாண்டி சிந்தனைன்னு, இல்லை பகுத்தறிவுக்கு தாழ்வான சிந்தனைன்னு 2 இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி. சிந்தனை என்பது வெறும் சிந்தனை. சில சிந்தனைகளுக்கு நமக்கு விடை தெரிவதாக தோன்றும், சில சிந்தனைகளுக்கு விடை தெரியாததாக தோன்றும். பிஜேபி அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வரைக்கும் அவங்களால பெரும்பாலும் நிரூபிக்க முடியல. பட் இருந்தாலும் நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது நிறைய இடங்களை கைப்பற்றிருக்காங்க. அவங்களோட செல்வாக்கு வந்து அங்கே அதிகமாக இருக்குது, கை ஓங்கி இருக்குது. ஆனால் பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு மத சாயம் உள்ள ஒரு கட்சியாகவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய எதிர்கட்சி விமர்சிக்கும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களோட டேக் எப்படி சார்? அதாவது வடநாட்டை பொறுத்தவரை பிஜேபியை அசைக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி எதிர்ப்பையே வாழ்க்கையாக, கடவுள் எதிர்ப்பையே வாழ்க்கையாக ஆரம்பித்த கட்சிகள். சரி. எனவே பிஜேபியில் போய் இணைவதற்கு நாளாகும். பொதுஜன மக்கள்லேருந்து ஒருத்தராக ஒரு கேள்வி வருது எனக்கு. என்னென்னா, இந்த 50 ஆண்டு காலம் பார்க்கும்போது திராவிட கட்சிகளோட ஆட்சி தான் வந்து நீண்டுகிட்டே இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் திராவிட கட்சிகள் தான் வந்து ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, நாம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்களில் சில நலத்திட்டங்கள் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தொய்வாக தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது கமல் அவர்களையோ இல்லை அரசியலுக்கு வரதை பற்றியோ, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரதை பற்றியோ பார்க்கும்போது கமல் அவர்கள் உறுதியாக நான் வரேன், தமிழக மக்களுக்காக முதலமைச்சராக சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது கமல் அவர்கள்ட்டேருந்து ஒரு நல்ல திட்டம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எய்ம் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவர் பார்க்கும்போது நடிகர்களே சரியான இதில் வருமான வரித்துறை கொடுத்து உண்மைகள் பேசுகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நிறைய பேர் எய்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கமல் அவர்கள் வரும்போது நல்ல திட்டங்கள் உண்மையிலே ஒரு பொதுஜன மக்களாக காமன் மேனாக எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஏனென்று கேட்டால், உண்மை பேசுகிறவங்களை நம்ம இன்றைக்கு ஒப்புக்கொண்டோம். உண்மை நானும் பொய் பேச வேண்டும், பொய்யை அழகாக சொல்பவர்களை நான் ஒப்புக்கொள்வேன். அதுதான் தமிழன். முதல் பிரதான விஷயம் பார்க்கும்போது மக்களுக்கு சேவை, அதற்கு பின்னாடி நம்மளோட கட்சி வெற்றி பெற வைக்குது அப்படிங்கிறது 2வது பிரதான நோக்கம். ஒருவேளை நம்ம கமல் வந்து நமக்கு 2வது பிரதான நோக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைப்பாட்டை மாற்றினா ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி, நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா,
1947 ஆண்டு வரை ஒரு வெள்ளையன் இங்கே இல்லாமல் வெளியேற்றணுங்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு சுதந்திரம் பெற்று 47லேருந்து அங்கே ஒரு 53 வருஷம், இங்கே 16 வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம். என்னை போய் ஒரு இங்கிலாந்துக்காரன்ட்ட மறுபடியும் ஆட்சியை கொடுன்னு சொன்னால் என்ன கோபம் வருமோ அந்த கோபம் திராவிடனுக்கு வரும். இங்கிலாந்து வந்து நம்ம நாட்டை பிடித்து ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இந்தியா இன்னும் ஒரு காங்கோவாக இருந்திருக்கும். 4-5 மன்னர்கள் அருவாளை வச்சுக்கிட்டே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை. ராஜஸ்தானில் ஒரு மன்னன், ராமநாதபுரத்தில் ஒரு மன்னன், அவன் மெட்ராஸ் வர 4 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு உங்களை அடின்னு அடித்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ரஜினி அவர்களை வந்து அரசியலை பற்றி பேசும்போது தமிழருவி மணியன் வந்து அவர் தொடர்ந்து பயங்கரமான ரொம்ப ஆதரிக்கிறார் அவரை. காமராஜர் ஆட்சி ரஜினி அவர்கள் வரும்போது காமராஜர் ஆட்சி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எடுக்கிறாரு. ஸோ ரஜினி அவர்கள் வந்தால் காமராஜர் திட்டம் வந்து சரி நினைக்கிறீங்களா? காமராஜர் எனக்கு பர்சனலாக தெரியும், சரி, நேரடியாக சந்தித்தவன். காமராஜருக்கு என்ன சிந்தனை இருந்ததுன்னா எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தானே ஒரு இருந்ததே ஒழிய எல்லாரும் படித்து கலெக்டர் ஆகிட்டா எத்தனை கலெக்டர் இந்தியாவுக்கு? எல்லாருக்கும் ஒரே வேலை கிடைக்கணுங்கிறதில்ல, எல்லா வேலையும் சமமாக பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும். ஸோ ரஜினி அவர்கள் வந்தால் இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ரஜினி வந்தால் இல்லை, காமராஜர் வந்தாலே கிடைக்காது. எல்லாரையும் வந்து கலெக்டர் ஆக்குறதுலாம் இருக்காரு. இவருக்கு நான் எல்லாரையும் நடிகர் ஆக்கிடுவார். எல்லாரையும் ரஜினி மாதிரி நடிகராகி வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிறதாண்டி நடிகர் ஆக்கிடுவார் சார். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. சினிமாவுக்காக மயங்கி கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போடுகிறவர்களோட 10% தான் போடுவாங்க. நாட்டுக்கு என்ன செய்வான், ஏது செய்வான், யார் இவன் அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுறவங்க பாக்கி 90 பேர். இல்லை, மக்கள் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறோமா? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மாறிட்டாங்களா, இல்லை இப்போ இந்த தாட்லாம் வந்து நிறைய அரசியல்வாதிகள் பூத்துறாங்களா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சினிமானால் வந்தது 10% ஓட்டு தான். சரி, பாக்கி 27-30% ஓட்டு வந்து சினிமா அல்லாதவர்கள் கொடுத்த ஓட்டு. அவர்கள்ட்ட ஒரு திறமை இருந்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார். அவர் என்ன தொழில் பண்ணுறார் சொல்லுங்கள்? எலெக்ஷனுக்கு வேலை பார்த்து போஸ்டர் ஒட்டி, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டியில் தேர்தல் ஆகி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் மந்திரியாகி, அப்புறம் முதல்வர் வந்து, அதுக்கப்புறம் பிரதமராக வர்றது இருக்கட்டும். அவர் என்ன தொழில் செய்தான்னா அவருக்கு என்ன தெரியுங்கிறது தான். நடிகனா இல்லையா, நடிகனை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற பேச்சே தேவையில்லை. நான் என்னுடைய கருத்தில் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நடிகருங்கிற அளவில் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்களே ஒழிய அவர்களுக்கு அதை தாண்டிய ஏதோ ஒரு தகுதி இருந்ததுனால தான் மக்களே ஓட்டு போட்டாங்க. ஓகே, தாண்டி ஒரு இமேஜ் இருக்க போய் மக்கள் இமேஜ் இல்லை, தாண்டி அவர்களுக்கு செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள். சரி, ஓகே. கமல் அவர்கள் வந்து உள்ளே வந்தால் சாத்தியக்கூறு கம்மி அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறீங்க. ஒருவேளை இந்த விஷயங்களை கமல் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ ஒரு அரசியல் அவர்கள் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம ஏன் ரஜினி அவரோட கை கோர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கை கோர்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் கோர்க்கக்கூடியவங்க தான், 2 பேரும் வேண்டியவங்க தான். 2 பேரும் கை கோர்த்தா கூட 10% மேலே அவர்களுக்கு ஓட்டு கிடையாது. எத்தனை பேரோட கை கோர்த்தாலும் 10% ஓட்டு தான். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழக மக்களுக்காக பேசுகிறாங்க. அவங்க வந்து ஆட்சியில் இல்லாட்டியும் பரவாயில்ல, எதிர்கட்சி இல்லாட்டியும் பரவாயில்ல, தன்னோட பங்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களாலேயும் ஏதேனும் வர சட்டமன்ற தேர்தல் இல்லை அடுத்து வர சட்டமன்ற தேர்தலையோ ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கு? அப்படி எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை. ஜெயிக்கிற சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் கணிப்படி? அவர் வர சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிற சான்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் இந்த மனச்சலனத்தில் ஓட்டு போடுறவங்க. இந்திரா காந்தி செத்தால் மகனுக்கு ஓட்டு போடுவோம். அது கலைஞர் சொன்னார், சாவுக்கும் நோவுக்கும் ஓட்டு போடுறாங்க, நம்ம எப்படியா ஜெயிக்க முடியும்னார். சரி, ஏன்னா சாவுக்கும் நோவுக்கும் ஓட்டு போடுறவங்க தான் தமிழர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பகுத்தறிவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, பெரியார் கொள்கைகளை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்னும் பெரியார் கொள்கைகளை பார்க்கும்போது முன்னாடி இருந்த பெரியார் கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அவரோட சிஷ்யர்கள் வந்து இன்றைக்கி
பகுத்தறிவு இந்த மாதிரி விஷயம் மாற்றிக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பெரியாரில் வந்து சிலை வழிபாடு அப்படிங்கிறதே ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு சிலை வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பெரியாரிஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது, மாலை அணியதை பார்க்க முடியுது. ஸோ வந்து பெரியார் கொள்கைகளை இன்னைக்கு இருக்க பெரியாரிஸ்ட் மாற்றிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெரியாரை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. பெரியாரை புரிந்து கொள்ளாத முதல் ஆள், புரிந்து கொண்டு ஆனால் அவரை நீக்க முயற்சித்த ஒரே ஆள் அண்ணாதுரை அவர்கள். பெரியார் இந்த கட்சியிலையும் தலைவராக வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல. நான் ஒன்று சொல்கிறேன், இதை யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. 1952 காங்கிரஸுக்கு முழு பெரும்பான்மை இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் உண்மையில் அன்றைக்கு ராஜாஜியை மந்திரி சபையில் ராஜாஜிக்கு காங்கிரஸில் யாருமே சப்போர்ட் இல்லை. அந்த ராஜாஜியை நீ முதல் மந்திரி ஆக்குனா நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவர் பெரியார். இதை யாரும் இல்லை சாரவாசம் பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. நான் பொது மன்னிப்பு கேட்குறேன். பெரியார் வந்து நாட்டு நலனுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்வார். திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று கத்துனார் 67. இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. பச்சை தமிழன் காமராஜன் ஒழுங்காக தானே ஆட்சி பண்ணுறான், ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டார். நான் எந்த கட்சின்னு, நான் திமுக கட்சி வைப்பேன், வக்கீல் கட்சி வக்கீல் இல்லை. அது அந்த இருக்கிற நேரத்தில் இது நடந்தது. சரிங்க. பெரியார் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, பச்சை தமிழன் காமராஜர் இருக்காருன்னு சொன்னார். பெரியாரை வணங்குவார்களே ஒழிய கடவுளை வணங்கின மாதிரி பெரியாரை வாங்கிட்டு அவர் சொன்னதை செய்ய மாட்டார்கள். அவரெல்லாம் திராவிடர்கள். சரிங்க. கமல் அவர்கள் இவ்வளோ தூரம் அரசியல் பற்றி நிறைய விஷயம் பேசிட்டாங்க. இப்போ இருக்க ஆளுங்கட்சியை குறித்தும் வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வேண்டான்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாரு. மக்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வந்து பேரோ அல்லது இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எதுவும் எடுத்திருக்காரா? உங்கள் கணிப்படி எதுவும் இருக்குதா? அவர் என்னைக்கு வந்து இந்த மாதிரி தனி கட்சி பேர் அறிவித்து முழு நேரம் அரசியல் இறங்குவார் நினைக்கிறீங்க? ஒரு அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா என்பது கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொன்னேன், 50 ஆண்டுகளாக இந்த பார்ப்பனர்களே ஆட்சி செய்தவர்கள், அவர்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லியே நாங்கள் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறோம், திராவிட ஆட்சி. அதை நீங்கள் ஒரு ஆளை வச்சு கவுக்க பார்க்குறீங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வரும். ஒரே ஒரு பிராமணனை வச்சு திராவிட நாட்டையே அழிக்க பார்க்குறீங்க. அனைவரும் அர்ச்சகராகும் திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அனைவரும் அர்ச்சகராகும் திட்டம் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் சில இடங்கள்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்குது, எவ்வளோ தூரம் முழுமையடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் அனைவரும் அர்ச்சகராகும் திட்டம் வந்து கோயில் கருவறை வரைக்கும் போய் பூஜை செய்கிறது அல்லது வந்து அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நாத்திகர்கிட்ட கேட்குறீங்க. கோவிலுக்கே யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, பெரியார் நீங்கள் கழிப்பறைக்கு போகிற மாதிரி கோவிலுக்கு போகிறீங்க. கழிப்பறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது கழுவிட்டாவது வாருங்கள்ங்கிற போது கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போதாவது கொஞ்சம் சுத்தமாக வாருங்கள்னு சொல்கிறவன் தான் நான். இல்லை, இருந்தாலும் பெரியார்கள் இன்றைக்கி நம்ம பேசப்படுறோம். பட் அன்றைக்கே அவர் வந்து சில கடவுள் மறுப்பு கொள்கைகளை வச்சுருந்தார தவிர பட் கடவுளை வணங்குறவங்கள சில பேரை வந்து அதுக்கான விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ அவரை எங்கேயுமே வந்து மறுத்து தான் முழுமையாக மறுக்குன்னு பேசல அவர். யார்? பெரியார் வந்து பெரியார் கடவுளை வணங்குபவர்களை மன்னித்து விட்டார். அவ்வளவுதானே ஒழிய அவர்களெல்லாம் அவர்கள சொல்ல கடவுள் இருக்காருன்னு அவர் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறை மன்னிக்க தெரியணும் நமக்கு. சாமியார்கள் தவறு செய்ததாக நிறையா கேஸ் வந்திருக்கு, பிடிச்சி உள்ளே கூட வச்சுருக்காங்க. நாத்திகர்கள் வந்து சாமி இல்லைன்னு செய்த தவறு, ஒரு நாத்திகன் செய்த தவறை சொல்லுங்கள். நாத்தியம் பேசுகிறவர்கள் எல்லாருமே வந்து ஆன்மீகம் சார்ந்து தவறு செய்யாமல் இருந்தாலும் அவர் எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க. நம்ம ஆன்மீக, அதாவது நாத்திகர்கள் வந்து கடவுள் இல்லைன்ற ஒரு தவறுக்காகவே அவர்களை சிறையில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேற. அது கருத்து, உங்களுக்கும் நிச்சயமாக கருத்து வித்தியாசம். இல்லை 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 இல்லை. நாத்திகன் என்று ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நேர்மையை தானே கடைபிடித்தாக வேண்டும். ஏன்னா கடவுள் மன்னிப்பு அவனுக்கு கிடையாது. என்றைக்கு கடவுள் என்னை முன்னால் தோன்றி என்னை நான் இருக்கிறேன் ஏன் இல்லை என்று சொல்கிறான்னு கேட்குறாரோ அன்னைக்கு விழுந்து கும்பிட்டு ஐயா உங்களை ஒப்புக்கொள்கிறேன், இன்னையிலேருந்து அவரை உங்களை வணங்குறேன்னு சொல்லுவேன் நான். அதை மாத்திரம் செய்ய சொல்லுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இனிமேலும் காலங்களில் கொஞ்சம் எழுச்சி இருக்குது அப்படின்னு விஷயம் சொல்கிறீங்க. பட்
இப்போ நடந்த விஷயங்களாகட்டும், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் முட்டுக்கட்டையாக இருக்க தமிழ்நாட்டில் முட்டுக்கட்டையாக இருக்க விஷயங்கள் என்ன, அண்ட் அந்த விஷயங்கள்லாம் வந்து இனி வரும் காலங்களில் முன்னேறும்னு நினைக்கிறீங்க விஷயங்கள் என்ன? அதாவது வெறுமை தமிழ் வாழ்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கும் வரை தமிழர் ஆட்சி நல்லா இருக்காது. சரி, மக்கள் நலம் நோக்கி ஒரு முயற்சி வேணும். ஜாதிகள்ங்கிறது உண்மை இருக்குது, இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. இருப்பதை எப்படி குறைப்பது, இந்த வித்தியாசங்களை எப்படி குறைப்பது அப்படிங்கிற முயற்சியில் இருக்கணும். இல்லையா ஜாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்னு பாட்டு பாடிட்டு மக்களுக்கு இப்போ ஜாதி உணர்வு வேணுமா? அப்போ ஜாதி உணர்வு ஜாதி வேணும்னு சொல்லலையா, இருக்குயா, இல்லை ஜாதி இருக்குது, ஜாதி உணர்வு வேணும்னு சொல்லலையா, அந்த உணர்வை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கு. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு நிச்சயமா இல்லைங்க. மற்றவர்களுக்கு இருக்கு. இவன் யார் பார்ப்பான்னு அதைத்தான் நான் சொல்கிறேன். கமலஹாசன் பார்ப்பாங்கிறேன். கமலஹாசன் பூணூல் போட்டது கூட கிடையாது. கமலஹாசனுடைய அப்பாவே பூணூலை கழட்டி ஆணியில் மாட்டி நான் பார்ப்பான் இல்லைன்னு சொன்னவர். அந்த பூணூலை கழட்டி ஆணியில் மாட்டிட்டு காங்கிரஸ்காரரா ஜெயிலுக்கு போனவர் கடைசி காலத்தில் அந்த பூணூரை எடுத்து போட்டுக்கிட்டு ஜபதபங்கள் பண்ணார். உண்மையை நான் மறைக்கக்கூடாதுல்ல. அது ஒரு தெய்வ பக்தியில் பண்ணார். மோட்சத்துக்கு போகுமோ நரகத்துக்கு போகுமோ தெரியாது. இந்த காங்கிரஸ்காரன் நமக்கு பதவி கூட கொடுக்கல, எங்கே மோட்சத்துக்கு அனுப்ப போகிறா, கடவுள்கிட்டையாவது கேட்போம்னு கேட்டார். சரி, இப்போ வந்து தாதா 87 அப்படிங்கிற படம் மூலமாக வந்திருக்கீங்க. ஸோ தாதா 87 அப்படிங்கிற படம் வந்து இப்போ நீங்கள் லீட் ரோலில் பண்ணியிருந்தாலும் முன்னாடி சில கேரக்டர் ரோல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ கேரக்டர் ரோல் அண்ட் லீட் ரோல் இந்த விஷயத்தில் வரும்போது லீட் ரோலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த படங்களில் உங்களுக்கான விஷயங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் மெயினாக இருக்குது சார்? கேரக்டர் ரோல் லீட் ரோல்னு பெருசாக நான் சிந்தித்ததே இல்லை. ஓகே, நம்ம சினிமாவில் முக்கியமாக கதைகளே ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறத தவிர வேறு எடுத்ததில்லை. சரி, அப்படியே சினிமா இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் சில படங்கள் வித்தியாசமாக வரும்போது தான் என் போன்றவர்களுக்கு வாய்ப்பே வருது. இல்லாவிட்டால் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை காதலித்தான், தகப்பனார் தகராறு பண்ணார், மாமனார் தகராறு பண்ணார், இல்லை வில்லன் தகராறு பண்ணார், இப்படியே கதை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது என்னமோ நமக்கு சினிமா அப்படின்னா ஒரு ஆண் பெண் காதல் அப்படிங்கிறதே பொறுப்பாயிடுச்சு. சினிமாவுக்கு நான் வந்ததே என்னுடைய 50வது வயதில். அதற்கு முன்னாடி நான் வக்கீலாக இருந்தவன். அதனால் எனக்கு இந்த ஆண் பெண் உறவு சம்பந்தமான கதைகள் வராது. காதல் அதெல்லாம் வராது. 50 வயசுக்கு மேலே காதலை அடுத்தவர்கள் பொறுக்க மாட்டார். எனக்கு வராதுங்கிறது இல்லை, எனக்கு வரும். ஆனால் அடுத்தவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால் 50 வயதுக்கு மேலே உள்ள கதைகளில் ஒரு தகப்பனாவோ மாமனாவோ சொந்தக்காரனாவோ அந்த மாதிரி வாய்ப்பு தான் கிடைக்கும். நீங்கள் விரும்பலன்னு சொல்கிறீங்களா, இல்லைனா நிறைய ரோல்ஸ் உங்களுக்கு வரதில்லைன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ரோல்களே நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் விரும்புறது இல்லையா, இல்லைன்னா ரோல்ஸே வரது இல்லைங்களா? அது ரோல்ஸ் வருது வரலைங்கிறது இல்லை. அதாவது நீங்கள் ஒழுங்காக சிந்தித்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன விரும்புகிறார்கள்ங்கிறது தான் படம் எடுப்பாங்க. இப்போ என்னுடைய ஊர் பரமக்குடி. பரமக்குடியில் 4 தியேட்டர் இருக்குது. அந்த 4 தியேட்டருக்கு போகிறவன் இது யார் படம் வருதுப்பா, ரஜினி படமா கமல் படமா யார் படம்னு கேட்டு போகிறான். அப்படி கேட்டு போகிறவன் ஒரு நாளைக்கு சாருவேச படம் இருக்காயா அப்படின்னு கேட்டிருந்தான்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவான், அந்த தியேட்டருக்காரன் எப்போ சாருவாச படம் இருக்காருன்னு டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்பான். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசரை கேட்பான். ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட சொல்லுவான், சாருவாசம் படம் கேட்குறாங்களாம்ப்பா அப்படி போடுன்னு. அப்படி அந்த மாதிரி நடக்கிறது ரஜினி கமல் சில நடிகர்கள். இது சாருஹாசனுக்கு நடந்தால் நான் பெரிய நடிகனாலாம். இது யாருமே பார்க்க மாட்டாங்க. தற்செயலாக பல படங்களுக்கிடையே நான் வருவதனால என் படங்கள் பார்க்கப்படுகிறதை ஒழிய பெரிய இதில் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. சினிமாவும் அரசியல் மாதிரி தான். எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் இருப்பார். மொத்தமே நான் 200 எம்எல்ஏ தான் இருப்பாங்க. அதே மாதிரி 500 எம்பி தான் இருப்பாங்க. ஒரே ஒரு பிரதமர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சினிமாவும். அந்த சினிமாவில் ஒரு ரஜினி ஒரு கமல்,
ஒரு ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி. இதில் நாங்கள்லாம் காலாட்படை மாதிரி கூட போவோம். அப்படி உள்ளவர்கள்லாம் நாங்கள். அதில் சிலர் நன்றாக நடித்து கெட்டிக்காரர்களாக ஹீரோவாக வர்றவங்க இருக்கு. ரொம்ப நன்றிங்க அவங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி. இந்த நேரத்தில் நான் வந்து உங்களோட அனுபவம் மட்டும் இல்லாமல் வேறு சில நிறைய விஷயங்கள் அரசியலை பற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட புரிதல்கள் இருக்குது, நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றியா.